லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இன்றைக்கி நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை பிரசன்னம் இருக்கட்டும். அடியனுக்கும் நீர் மறைத்து பேசுங்க. நல்ல உச்சரிப்பும் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ண நீர் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் கொடுங்க. நாங்கள் ஃப்ரண்டல் லோபில் ரீசன் பண்ணவும் படிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் இன்டர்லெக்ட் பண்ணி பார்க்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னும் இதன் மூலியமாக உங்கள் நாம மட்டும் மையப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஓவரால் டேனியல் சாப்டர் பை சாப்டர், வேர்ஸ் பை வேர்ஸ் படிக்க போகிறோம். ஸோ எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ நான் படிக்க போகிறேன். ஸோ நான் தெரிஞ்சுக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கவும் அது உங்களுக்கும் உதவியாகவும் எனக்கும் உதவியாகவும் இருக்க போகுது. ஸோ ப்ரீஃபுல்லாக நம்ம டேனியல் சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் மோஸ்ட்லி தானியல் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கைப்பற்றி எப்படி பாபிலோனுக்கு கொண்டு வந்தாங்க, எப்படி அவங்க நேபுகாத்நேச்சரோட அரண்மனையில் அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கப்படுது. அந்த நேரத்துலையும் அவங்க கடவுளுக்காக எப்படி உண்மையாக இருந்தாங்க, அந்த ஹெல்த் டெஸ்ட்டில் எப்படி பாபிலோனில் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி இது பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, எப்படி உணவுக்காகவும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த விதத்துக்காகவும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கடவுளுக்காக புறஜாதிகள் கண்ட்ரியில் ஈவந்தோ கடவுள் அவங்கள அடிமையாக இது பண்ணாலும், நம்ம நிறைய நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் ஒரு பேகன் லேண்டில் நம்ம மாட்டிக்கிட்டாலும் இல்லை ஏதாச்சும் விதத்தில் கடவுள் அனுமதித்தாலும் நம்ம அவ்வளோ குறைகளை சொல்லுவோம். இருந்தாலும் அவங்க தானியலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ கடவுளுக்காக உண்மையாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னா, தானியல் ஓட புஸ்தகம் எழுதப்பட்ட காரணம் நேபுகாத்நேச்சர் பாபிலோன் இதனால நேபுகாத்நேச்சரோட உதவினால் கிமு 605 அந்த காலகட்டத்தில் நடக்கப்பட்ட சம்பவம். கிங் ஜோயாக்கிம் யூதா தேசத்தை ஆளுகை செய்த அந்த நேரத்தில் பாபிலோனர்களால் யூதா தேசம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு வராங்க. ஸோ ஒரு வேர்ஸாக இன்றைக்கி நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ஸ் ஜெருசலேமோட விழுகை எப்படி இருந்துச்சு, அதோட இது இருக்குதுன்னு அந்த கான்டெஸ்ட் நம்ம பார்க்குறோம். நேபுகாத்நேச்சர் ஜெருசலேமை கான்கொயர் பண்ணுறாரு. அந்த நிலைமையில் கடவுளோட பிள்ளைகள் யூதா தேசத்தில் வாழக்கூடிய அந்த ஜனங்களோட பாவத்தினால, அவங்களோட கீழ்ப்படியாததுனால கடவுள் பாபிலோனர்களுக்கு கைக்கு ஒப்படைக்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். பாபிலோனர்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக கொண்டு வந்தது இல்லாமல் அவங்களோட புனிதமான அந்த பாத்திரங்கள்லாம், பரிசுத்தமான பாத்திரங்கள், ஆலயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பாத்திரங்களும் அவங்க நேபுகாத்நேச்சரோட கடவுளோட அந்த டெம்பிளில் எடுத்துகிட்டு வச்சுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனால் என்ன கடவுள் சொல்லித்தரான, நேபுகாத்நேச்சரோட கான்கொயர் பண்ண அந்த ஆளுகை தேவன் கண்ட்ரோலில், தேவனோட ஆட்சி நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் பாவமான இந்த மக்களுங்களுக்கு ஒரு பாடத்தை, அவங்களோட ஒழுங்கின்மையினால் கடவுள் கடவுளோட பிள்ளைகளை புறஜாதிகளுக்கு கையில் ஒப்படைச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ வேர்ஸ் 3-5 அவங்க இந்த தேசத்துக்குள்ளே கைப்பற்றி ஜெருசலேம் நகரத்தில் வாழக்கூடிய ஆளுகை செய்தது மட்டும் இல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப அழகாகவும் திறமையாக இருக்கிற
வாலிபர்களை கைப்பற்றிட்டு கொண்டு வர சொல்கிற நேபுகாத்நேச்சர் தலைமையில் ஆர்டர் கொடுக்கப்படுது. ஸோ அந்த வாலிபர்கள் எந்த ஒரு நோய்வாய்ப்பட்டு இல்லாமல், எந்த ஒரு குற்றமும் படாமல், நல்ல அழகாகவும் நல்ல திறமையாகவும் நல்ல படித்தவர்களை கொண்டு வர நேபுகாத்நேச்சர் கட்டளை இடுறாரு. என்ன நோக்கத்துக்காகனா, அவங்க பாபிலோனர்களோட கல்ச்சரை, அவங்களோட கலாச்சாரத்தை, அவங்களோட நூல்களெல்லாம் படித்து அவங்களோட லாங்குவேஜில் தேர்ச்சி பட்டு பாபிலோனர்களுக்காக அவங்க வேலை செய்ய அவங்களோட அரண்மனையில் ஒரு பொசிஷன் கொடுக்கறதுக்காக கொண்டு வர சொல்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அவங்க இன்னும் ஷார்ப்பாகவும் இன்னும் புத்திசாலியாக ஞானவான்களாக இருக்க அவங்களுக்கு ராஜாவோட உணவை கொடுக்கக்கூடிய அந்த ராயலிட்டி, அந்த பதவி, நல்ல ஒரு குட் பொசிஷன் உள்ள ஃபுட்டாக இருக்கட்டும் மற்றும் எல்லா விஷயங்களும் கொடுக்க காட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம நிறைய டைமில் நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ரொம்ப காசோ பணமோ பேரோ வந்தால், இது மேபி இது கடவுள் தான் கொடுக்க சொல்கிறாரு, மேபி அலோவ் பண்ணுறாரு, நம்ம பண்ணிடலான்னு நினைப்போம். ஆனால் அது தவறான விஷயத்துக்கு தவறான அடிப்படையில் இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, தானியேலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதை சாப்பிட மறுக்கிறாங்க. ஸோ இந்த 3 வருடங்கள் அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்குது. அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்கும்போது அவங்க அந்த சீஃப் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி இவங்க அந்த ரிஸ்க்கை எடுத்து அவரும் அலோவ் பண்ணிட்டாங்க. அதை நல்ல வெஜிடேரியன் மீலாகவும் நல்ல காய்கறிகள் பழங்களை அவங்க சாப்பிட தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்லேயும் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், உலகம் நம்மளை ரீஷேப் பண்ண நினச்சாலும் நம்ம கடவுளுக்காக சின்ன சின்ன விஷயங்களும் தினம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு பழக்கத்துலையும் இருக்கட்டும், உடையிலையும் இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கட்டும், நம்ம பேச்சாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்ம கடவுளுக்காக உண்மையாகவும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற லெசனை நம்ம கற்றுக்குறோம். வேர்ஸ் 6 and 7 அவங்க கைப்பற்றிட்டு வந்த அந்த வாலிபர்களுக்கு முதல் விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எபிரேயர்களோட அந்த நேம்ஸ்லேருந்து இவங்களோட நேம்ஸுக்கு பாபிலோனர்களோட கடவுளோட நேமுக்கு அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்மலாம் என்ன காரணத்துக்காக நேம் வைப்போம்னு நம்ம தெரியல. இந்த ஐடென்டிட்டி, அவங்க பேரோட அந்த அர்த்தங்கள் அவங்களோட குணலட்சணங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக பாபிலோனர்கள் நம்பப்படுறாங்க. ஸோ தானியல்ன்றத பெல்ஷாஷார்ன்ற அந்த நேமுக்கு மாற்றப்படுறாங்க. அனனியான்றவங்க ஷாத்ராக்குன்ற அந்த நேமுக்கு மாற்றப்படுறாங்க. மீஷேல்ன்ற அந்த இதை மேஷாக்குன்ற மாற்றுறாங்க. அசரியான்ற அந்த நேமை ஆபத்நேக்குன்றத மாற்றுறாங்க. அவங்களோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு காரியம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க கடவுளுக்காக அவங்க பேர் மாறினாலும் அவங்க குணம் மாறலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் அந்த நேமை, அந்த பேர்களை அவர் எந்த விதத்துலையும் அவங்க தவிர்க்கலை. அதை அவங்க அலோவ் பண்ணுறாங்க, தானியல் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஸோ நம்மளோட லைஃப்லும் நம்ம இதுலேருந்து என்ன லெசன் கற்றுக்குறோன்னா, நம்ம தானியல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் சேஞ்ச் பண்ணாலும் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் வந்து அவங்கள மாறவே இல்லை. அப்போ நம்ம லைஃப்பில் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் என்ன நிலைமையில் என்ன சூழ்நிலை ஆனாலும், எந்த தோற்றம் மாறினாலும் நம்மளோட குணம், கேரக்டர் மாறவே கூடாதுன்றத ஒரு லெசன் நம்ம தானியல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கற்றுக்குறோம். 8 வேர்ஸ் என்ன சொன்னால், தானியல் அவங்களோட எடுக்கக்கூடிய அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இருக்குது. ஸோ தானியல் என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜாவோட உணவுகளை, அவங்களோட மதுபானத்தை அவங்க தவிர்க்கிறாங்க. அவங்க அந்த உணவை அவங்க
பாபிலோனுங்களோட கடவுளுக்கு படைத்து கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த உணவுகளை தொடலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனதையும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் அது கெடுக்கக்கூடும்ன்ற அந்த டெம்பிள் ஆஃப் காட் லெவிட்டிகஸ் 11 கொடுக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய பிரமாணத்தை அவங்க என்ன பண்ண ஃபேமாக கடைக்கொள்கிறாங்க. ஸோ எந்த நிலைமை வந்தாலும், அதாவது உணவுலையும் உடையிலும் எதில் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமும், மேபி உணவு, நான் இந்த தேசத்துக்கு வந்துட்டேன், இந்த அடிமையாக வந்துட்டேன், வேறு வழி இல்லை, இதை சாப்பிட்டாகணும், இல்லை ராஜாவோட உணவு அது அவ்வளோ ரிச்சான உணவு தானே, அவ்வளோ என்ன ஒரு பொசிஷனில் என்னை ட்ரீட் பண்ணுறாங்களே, சார் நம்ம ஒரு நல்லதுக்காக பண்ணுவோம், அப்படி இப்படின்னு அவங்க எந்த விதத்திலும் அதை அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. ஆனால் ஃபர்ஸ்ட் மேஜர் டெஸ்ட்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தானியலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப 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 லாயலாக இருக்காங்க. விசேஷமாக தானியல் கொடுக்கப்பட்ட அந்த குட் பொசிஷன், அந்த ஒரு பொசிஷன்லேருந்து அவர் வேண்டாம் அப்படின்றாரு. ஸோ வர்ஸ் 9-14 வந்து அந்த சீஃப் சுப்ரீம் கிட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை தானியல் மேலே கொண்டு வந்து அலோவ் பண்ணுறாங்க. சரி, உன்னோட விருப்பத்தின்படி நீ காய்கறிகளும் பழங்களும் பயிர் வகையான விஷயங்களையும் நீ தானியங்களையும் நீ சாப்பிடு. ஆனால் இந்த 10 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்டில் வந்து நீ எந்த நிலைமையில் இருக்குன்றது அந்த டெஸ்ட்டில் தான் காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத அந்த சீஃப் சொல்கிறாங்க. இவங்களும் அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டு தானியல் ரொம்ப ஏர்னஸ்டாக காட்கிட்ட ப்ரே பண்ணி அவரோட ஆரோக்கிய பிரமாணத்தை, ஆண்டவரோட ஆரோக்கிய பிரமாணத்தை 10 நாள் கடை கொடுக்குறாங்க. அந்த 10 நாள் கழித்து அந்த டெஸ்ட்டில் பார்க்கும்போது மற்ற எல்லா வாய்ஸ்மேனை விட இவர் ரொம்ப புத்திசாலியாகவும் இவர் உடல் அளவில் மனதளவிலும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறத அந்த அவங்க எடுக்கக்கூடிய அந்த சோதனையில் தெரியப்படுது. ஸோ நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுக்கு என்ன லெசன்னா, நம்ம ஒரு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதுனால என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது மோசமான விஷயங்களாக இருக்கலாம். ஆல்ரெடி அவங்க ஸ்லேவாக வந்திருக்காங்க, ப்ளஸ் இது இல்லாமல் இவர் இதை வேற அவர் வேண்டான்றத தவிர்க்கும் போது அது அவங்களோட சட்டத்தையும் அவங்களோட இதை வந்து எதிர்க்க விஷயங்களாக இருந்தாலும் கடவுளுக்காக உண்மையாக இருக்கும் போது கடவுள் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்கள கைவிடாமல் அவங்கள வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க, அவங்கள ஆசீர்வதிக்க தான் செய்கிறாங்கன்றதை நம்ம இந்த ஒரு சின்ன டெஸ்ட்லேருந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸில் நம்ம உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக காட் அதோட ஒரு அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்றதை நம்ம விசுவாசிக்கணும். verse 15 and 16 verse சொன்னால் கடவுள் எப்படி அவங்களோட உணவை வந்து ஆசீர்வதிக்க, நான் சொன்ன போல் அவங்க அந்த 10 நாள் கழித்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அவங்க ரொம்ப மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபிசிக்கலி அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறத அந்த டெஸ்ட்டில் தெரியப்படுது. ஸோ ஈவன் மாடர்ன் சயின்ஸ் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. எப்படி பிளான் பேஸ்ட் டயட் வந்து எந்த அளவுக்கு ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ அது ஹெல்த் வைஸ்லேயும் ஸோ எவ்வளோ நல்லது, ஈவன் டாக்டர்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை நம்ம சயின்ஸில் வந்து பார்க்குறோம். ஸோ verse 17 and to 20 verseக்குள்ளே அவங்க எப்படி ஞானவான்களாக எல்லா திறமையிலும் அவங்க தானியல் வந்து எப்படி வந்து ஸ்பெஷலாக இருந்தார், மற்ற எல்லா புத்திமான்களை விட இவர் ரொம்ப வயசாக இருந்தார், ரொம்ப ஞானவானாக இருந்தார், எல்லா திறமைகளும் எல்லாத்தையும் அவர் கற்று தேற்றி படுறாருன்றதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ட்ரீம்ஸை, நிறைய வந்து தரிசனங்களை அவர் வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறாரு, அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு, அதை தெரிய வைக்கிறாரு. அந்த நாலேஜை காட் அவங்கள ஆசீர்வதிக்க கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த 3 வருடங்கள் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு அவங்க நேபுகாத்நேச்சருக்கு முன்னாடி அவங்க அப்பீல் ஆகும்போது 10 times வைசராக எல்லாரை விட இருக்காங்க. மற்ற ஞானவான்களும் மற்ற மெஜிஷியன், மற்ற ஆஸ்ட்ரோனாட், ஞான சாஸ்திரிகளுக்கு மற்றில் இவங்க வந்து ரொம்ப திறமையாக தானியல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனால் என்ன பாடம் நம்மளுக்குன்னா, நம்ம கடவுளுக்கு விசுவாசமாக கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மனதளவிலும் நம்ம ஆரோக்கிய விஷயத்திலும் தானியலுக்கு கொடுத்த அதே அந்த பிளஸ்ஸிங்கை கடவுள் நம்மளுக்கும் கொடுப்பாரு அப்படின்ற
ஒரு லெசனை நம்ம கற்றுக்க முடியுது. அந்த விஷயத்தினால தானியேல் ரொம்ப வருடங்கள் வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்க முடியுது. ஈவன் நேபுகாத் நேச்சரோட காலகட்டத்திலேருந்து சைரஸ் மேதுபஷி அந்த காலகட்டத்தில் கீழே வாழ்க்கிட்ட அந்த காலகட்டம் இருக்க தானியேல் அவர் சர்வீஸ் வந்து சர்வ் பண்ணுறாரு. ஈவன் நிறைய ராஜாங்களை பார்க்குறாரு அவரோட லைஃப் டைமில். அப்போ அவரோட உடல் ஆரோக்கியம், அவரோட மன தைரியம், அதோட ஆவிக்குரிய வாழ்க்கத்தோட பலன் வந்து எந்த அளவுக்கு அவர் லைஃப் ஸ்பேனையும் அவரை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் வயசுமானாவும் ஆக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவர் வாலிப வயசில் அங்கே கொடுக்கப்பட்ட அந்த அஸ்திபாரம், அந்த ஃபவுண்டேஷன் தான் அவர் கடவுளுக்காக புறஜாதிகள் தேசத்தில் அவர் சர்வ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை காட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. சாப்டர் 1 இதனால் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, கடவுளுக்காக உண்மையாக தானியேல் இருந்தார். அதனால் கடவுள் ரொம்ப அவங்கள ஆசீர்வதித்தாங்க. ஈவன் அது ரொம்ப அவங்க சொந்தத்தை பந்தத்தை எல்லாத்தையும் விட்டு ரொம்ப லாங்கில் வந்தாலும் கடவுளுக்காக அவர் கைவிடாமல், கண்டிப்பாக நான் அந்த நிலைமையில் இருந்தேன்னா கடவுளை கண்டிப்பாக தூஷித்தோ இல்லை கடவுள் மேலே சலித்தோ இல்லை வெறுப்பான சூழ்நிலையை நான் காணப்பட்டிருப்பேன். ஆனால் தானியேல் கடவுளுக்காக எவ்வளோ உண்மையாக இருந்தாங்கன்றதை நம்ம ஒரு சின்ன லெசன் கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சுய கட்டுப்பாடிலும் அவங்களோட உணவு பழக்கத்திலும் அவர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கடவுளுக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஈவன் அவங்களோட டயட் வந்து அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை அட்டாக் பண்ணுற அந்த சூழ்நிலைக்கு அவங்க எந்த நேரத்திலும் அவங்க அலோவ் பண்ணலை அப்படின்றத ஒரு லெசனை கற்றுக்குறோம். ஸோ ட்ரூ விஸ்டம் எப்பவுமே அது கடவுள்கிட்டேருந்து வரக்கூடியது. கடவுளோட கீழ்ப்படிதல், அவரோட சட்டத்தை நம்ம ஒபே பண்ணுறதுனால, அவரோட லா நம்ம கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம கீப்பப் பண்ணுறதுனால கிடைக்கக்கூட அந்த நாலேஜை விட புறஜாதிகள் என்ன எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை, என்ன மல்டிப்ளிகேஷனான ஒரு நாலேஜை கொடுத்தாலும் கடவுளோட நாலேஜ், அவரோட அறிவு, அவரோட திறமை வந்து அங்கே வரக்கூடிய விஷயங்கள் அது ஈடு இல்லை, அது வந்து கம்பேர் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்தையும் கற்றுக்குறோம். ஸோ தானியேல் ஒரு தோற்றத்தில் மட்டும் இல்லாமல் அவரோட இதயத்தில் அவர் மென்டலி அவரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் இன்டர்னல் டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கிங் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு பார்க்க முடியுது. சயின்டிஃபிக்கில் பார்த்தோன்னா அது ஃப்ரண்டல் லோப் அவருக்கு ரொம்ப அந்த நியூரோ பாத்வேஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன ஸ்பிரிச்சுவல் லெசன் இதனால் நம்மளுக்கு என்ன லெசன்னா, நம்ம உணவு பழக்கம், நம்மளோட தாட்ஸ், நம்மளோட டெய்லி சாய்ஸ்லாம் நம்ம கடவுளுக்கு ஏற்ற போல் இருக்கா, இல்லை நம்மளும் உலகத்தாரை போல், நம்மளும் புறஜாதிகளை போல் நம்மளும் காணப்படுறோமா? நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஈவன் ஸ்மால் விஷயத்தில் கூட நம்ம கடவுளை விட்டு கொடுக்காதபடி நம்ம கடவுளுக்கு உண்மையாக அவரோட பிரமாணத்தை கை கொள்ள, ஆவிக்குரிய பிரமாணம் இருந்தாலும் ஆரோக்கிய பிரமாணம் இருந்தாலும் நம்ம கை கொள்ளணுன்ற அந்த லெசனை கற்றுக்குறோம். ரெண்டாவது, ஈவன் நம்ம வேர்ல்டில், சிட்டிஸில், இல்லை எந்த இடத்துல எந்த ஒர்க் பீரியடில் இருந்தாலும், இல்லை எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் உலகம் நம்மளோட நேமையும் நம்மளை ஐடென்டிட்டியை மாற்ற ட்ரை பண்ணாலும் நம்ம கேரக்டர் எக்காரணத்து கொண்டும் மாறக்கூடாது. அது காட்ஸ் வில் படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் லெசனை கற்றுக்கிட்டோம். நம்ம வாழக்கூடிய நம்ம காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், உலகத்தோட எஜுகேஷன் சிஸ்டத்தில், உலகத்தோட காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஒர்க் பிளேஸில் தான் நம்ம அதிகமாக நம்ம வேலை செய்கிறோம். ஸோ இட்ஸ் டோட்டலி காடோட எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு புறனாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ற ஒரு கொஸ்டினோட நம்மளை கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும். தானியேலை போல் அந்த பாபிலோன் சிஸ்டத்தோட, அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தோட மிங்கிள் ஆகிருமா, இல்லை கடவுளுக்காக சின்ன விஷயத்திலும் அதை எந்த சூழ்நிலை ஆனாலும் அதை விட்டு கொடுக்காம ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றத. மூணாவது, கடவுளை நம்ம கீழ்ப்படுகிறோமா, ஈவன் எஸ்பெஷலி ஃபார் த
யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீனேஜ் பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா, அவரை கீழ்ப்படுகிறோமா, அது மூலயமாக அவருக்கு கனத்தை கொடுக்குறோமா அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய விஷயங்களாக தானியல் சாப்டர் 1லேருந்து நம்ம கற்றுக்குறோம். நம்மளோட ஆலயம், நம்மளோட டெம்பிள், நம்மளோட பாடி டெம்பிள் வந்து ஆலயம் எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம், இல்லை அசுத்தமான காரியங்களை நம்ம பார்த்து அசுத்தமான காரியங்களை நம்ம ஒன்று அசுத்தமான காரியத்தோடு நம்ம இதாகும் போது ஈவன் இட்ஸ் நாட் ஓன்லி டயட் மட்டுமே அது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, ஒரு விஷயங்களும் ஈவன் நம்ம பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஃபோன் இருக்கட்டும், நம்ம போகக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் பிளேஸஸாக இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ் இருக்கட்டும், மற்றும் எல்லா விஷயங்களும் இன்டைரக்டாக அது நம்மளோட பரிசுத்த ஸ்தலத்தை, இந்த ஆலயத்தை அது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம மென்டலி அஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதனால் உணவு பழக்கம் எந்த அளவுக்கு இந்த சாப்டர் வந்து மோஸ்ட்லி இந்த ஹெல்த் வைஸில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வேர்ல்டுக்கு இருந்துச்சு, ஒரு பாபிலோனுங்கிறவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவலி, மென்டலி எந்த அளவுக்கு நம்ம காட்காக நம்ம ஃபேமாக இருக்கிறோம் அப்படின்ற கேள்வியோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பாடத்தை கற்றுக்குறோம். ஸோ ஒரு சின்ன ஜெபத்தோடு முடிப்போம். லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஒன்ஸ் அகெயின் எங்களுக்கு தானியல் சாப்டர் 1லேருந்து ஒரு லெசனை கற்றுக் கொடுத்தீங்க. இதுலேருந்து நாங்கள் எந்த அளவுக்கு எங்களோட லைஃப்பில் நாங்கள் உலகத்தில் இருந்து உலகத்தாராக ஆகிடாதபடி நீர் எங்களை பிரித்து பரிசுத்தமாக ஆக்குறீங்கன்றதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த தானியலை போல் நாங்கள் உண்மையாகவும் உணவு பழக்கத்துலேயும் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நாங்கள் உங்களோட நாமத்தை மகிழ்வுபடுத்த உதவி செய்யுங்க. நிறைய நேரங்கள் எங்களை பலத்தினால நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஏன்னா முடியல, நாங்கள் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறோம், சரண்டர் பண்ணுறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு அந்த ஆவியும் உற்சாகத்தையும் நீர் கொடுங்க. இந்த கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க நீர் உதவி செய்யுங்க. என்னும் நீர் பெருகும், நாங்கள் சிறுகும் தாழ்மொழி கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.